Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா 3ds Maxல நம்ம இந்த ஆர்னமெண்டல் டிசைன் பாத்தீங்க அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ்ல எப்படி ரேப் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஃபிளாட் சர்ஃபேஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம அது மேல இதை பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆனா கர்வ்டு சர்ஃபேஸா இருக்கும்போது நம்ம வச்சோம் அப்படின்னா அது ப்ராப்பரா போய் ரேப் ஆகாது. ஓகேங்களா? அதுக்கு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். நான் இது மாதிரி ரேப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த கிளாஸில் கற்றுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்குள்ளார போகலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண ஆர்னமெண்டல் டிசைன் தான். ஓகேங்களா? நம்ம டாப் வியூ போயிடலாம். ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ்லேருந்து ஸ்பியர் எடுத்துக்கோங்க. டாப் வியூ போயிட்டு இங்கே இது மாதிரி கிரியேட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஃப்ரண்ட் வியூ போயிடுங்க. ஃப்ரண்ட் வியூவில் கொஞ்சம் மூவ் பண்ணி இங்கே வராப்பில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ ஆர்னமெண்டலை செலக்ட் பண்ணிட்டேன். இதை நம்ம ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி நான் ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம இந்த ஸ்பியருக்கு அலைன் பண்ணிக்கலாம். இங்கே மேலே அலைன் டூல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பியரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் XYZ இந்த பொசிஷன் எல்லாமே இந்த செக் பாக்ஸ் ஆன் பண்ணியிருக்காப்புல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் சென்டர் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ டாப் வியூ போயிடலாம். இதை கொஞ்சம் மூவ் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பிளேன் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் வியூ போயிடுங்க. இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் வியூ வந்துடுங்க. மூவ் பண்ணி ஸ்னாப் ஆன் பண்ணிக்கிட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் வியூ போயிடலாம். இதில் சைஸ் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்படி இருக்காத கொடுத்துக்கிறேன். இதில் லென்த் செக்மெண்ட் வித் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20 கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த ஆர்னமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபையர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கேன்னு கொடுங்க. இதில் ஸ்கின் ரேப்புன்னு இருக்கும். இந்த மாடிஃபையர் இதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் ஆல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த செக் பாக்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஆர்னமெண்டலோட அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இந்த பிளேனில் அட்டாச் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு தான் இது நம்ம இதை கொடுத்துக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆடுன்னு கொடுத்துக்கோங்க. ஆடுன்னு கொடுத்துட்டு இந்த பிளேனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டைமில் இங்கே காட்டிட்டு பாருங்க. இது ஓடி முடிஞ்சோன்னே இங்கே 100% ஆனோன்னு இது மாறிடும். ஓகேங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நமக்கு ஒன் ஆப்ஜெக்ட் செலக்டர்னு வந்துடுச்சு. இப்போ இது மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ டாப் வியூ போயிடுங்க. இதை மூவ் பண்ணி பிளேனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஆர்னமெண்டலும் சேர்ந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதில் ஸ்னாப் ஆன் பண்ணிவிட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலியாக மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பிளேனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீஃபார்மில் பாலி ட்ராவில் சர்ஃபேஸ் கொடுத்துட்டு இதில் ட்ரா ஆன் சர்ஃபேஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்பியரை கொடுத்து இதை பிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இதில் ஃபுல் ஸ்ட்ரென்த்து ஃபால் ஆஃப் கன்ஃபார்ம் இருக்குது. இதில் வேல்யூஸ் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு லெஃப்டோட மவுஸில் லெஃப்ட் பட்டனை இன்சைடில் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்ட்ரென்த் 82 அப்படின்னு காட்டுது பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா 100 இது மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா?
இல்லை அப்படின்னா நம்ம இங்கே ஃபுல் ஸ்ட்ரென்த்லேயும் வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பெர்ஸ்பெக்டிவ் வியூ போயிடலாம். இது மேலே வச்சு இப்படி பண்ணுங்க. அப்படின்னா இது அப்படியே அது கூட அப்படியே ரேப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த பிளேனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஹைடு செலெக்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் எல்லா சைடும் பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அந்த ஸ்பியர் கூட ரேப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரேப் பண்ண இந்த ஆர்னமெண்டல் டிசைன் வந்து நமக்கு இந்த ஸ்பியரை சுற்றிலும் வேணும், அது நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறதுன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹைராக்கியை கிளிக் பண்ணிக்கோங்க. அஃபெக்ட் பிவட் ஒன்லின்னு கொடுத்துட்டு சென்டர் டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் ரொட்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்குன்னு கொடுத்துட்டு நம்ம இந்த ஸ்பியரை வந்து பிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வராப்பில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். நான் ஆங்கிள் ஸ்னாப் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து 7 காப்பீஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்தா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் போய் அழகா இது போய் உட்காந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த டைரக்ஷன்லேயே வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். இதுலேயும் ஒரு 7 காப்பீஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். மாதிரி எந்த சைடு வேணுமோ அந்த சைடில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். இந்த சைடு வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிவிடுங்க. மேலே இது மாதிரி நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம மிரர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் யூஸ் பண்ணி மிரர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். நிறைய இடத்துல இந்த டிசைன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.